இப்போ நான் வேலைக்கு போறதில்ல. I was just retired at the age of 41. Without work, passive income comes on my accounts 1,60,000. Finance-னா என்ன, இன்வெஸ்ட்மெண்ட்னா என்னங்கிறது 2017 தான் நான் படிக்கவே ஆரம்பிச்சேன். இன்னைக்கு it's around 6 crores. It's my portfolio. 8 வருஷத்துக்குள்ள நம்மளால இது பண்ண முடியுமா? முடியும். கிராமத்து பசங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன தெரியும்னா கோல்டு வாங்கணும், லேண்ட் வாங்கணும், அவ்வளவுதானே. சோ நான் 2013 வந்து சின்னதா 3 லட்சம் 2 லட்சத்துக்கு லேண்ட் வாங்க ஆரம்பிச்சேன். என்னை அறியாமலே பொண்ணுல நகையை போடு, நிலத்துல போடு அப்படின்னு மண்ணில் போடுன்னு சொல்லுவாங்க. நம்ம இதுல பினான்சியல் பயங்கரமான இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் இன்னைக்கு வந்துருச்சு இந்தியால. ஆர்பிஐ அப்ரூவ்டு, பினான்சியல் மினிஸ்டர் அப்ரூவ்டு, நிறைய ஸ்கீம்ஸ் எல்லாம் இப்ப நிறைய வந்துச்சு. பட் நாட் அவேர், கெட் அவேர். ஏன்னா நமக்கு எந்த எஜுகேஷனும் சொல்ல போறது இல்ல. நாங்க காய்கறி கடையில போயிட்டு x²/c² கத்திரிக்காய் கொடுங்க நான் கேட்க போறது இல்லை. நான் கேட்க போறது 10 ரூபாய்க்கு கத்திரிக்காய் கொடுங்கன்னு தான் கேட்க போறேன். கரெக்டா? நான் படிச்ச மேத்தமெட்டிக்ஸ் என் வாழ்க்கையில எங்கேயுமே யூஸ் ஆக போறது இல்லை. நான் படிச்ச சயின்ஸ் எங்கேயுமே என் லைஃப்ல 2-3 இடத்துல யூஸ் ஆகுது. ஆனா நான் தினமும் யூஸ் பண்றது, நான் பால் வாங்குறேன், பெட்ரோலுக்கு போடுறேன், காய்கறி வாங்குறேன், ரெஸ்டாரண்ட் போறேன், நான் எதுக்காக வேலை பார்க்கறேன், அந்த சம்பளத்துக்காக வேலை பார்க்கறேன், எல்லாமே இந்த நம்பர்ஸ் சம்பளம். அது எந்த எஜுகேஷனுமே எனக்கு சொல்லி தரல. நமக்கு சொல்லி தரல. அது திட்டமிட்டா அது என்னவோ தெரியல. நமக்கு எங்கேயுமே சொல்லல. பணத்தை நீ எப்படி சம்பாதிக்கணும், எப்படி சேவ் பண்ணணும். நீ ஒண்ணும் இல்ல, படிச்ச ஒரு டாக்டர் டாக்ஸ் அவரே ஃபைல் பண்ண சொல்லுங்க. டாக்டர் சொல்றேன், படிச்ச ஒரு MBBS தானே, அவரே ஃபைல் பண்ணுங்க. அவர் வந்து CEO அவரோட ஆடிட்ட கூப்பிடுவார். ஏன்னா தெரியல, நமக்கு தெரியல. ஈவன் படிச்ச ஆளுங்களுக்கும் புரியல. அப்போ நான் என்ன பண்ணேன்னா, என்னை அறியாமலே 2013-14 லேண்ட் வாங்கிட்டு இருந்தேன். அப்போ நானாவே எனக்குள்ள என்ன பண்ணுச்சு, காசு இருக்கு, நம்ம ஏதாவது பண்ணணுமே சொல்லி கிராம்ஸா கொஞ்சம் கோல்டு வாங்க ஆரம்பிச்சேன். சீரியஸா நான் ஆரம்பிச்சது எப்பன்னா, மிஸ்டர் பட்டு சார்னு ஒருத்தர், அவர் IIT மெட்ராஸ்ல வந்து இப்போ டாக்டரேட் பிசிக்ஸ்ல ஒரு டாக்டரேட். அவரும் என்ன மாதிரி தான், அவர் எதுவுமே பினான்ஸ் பத்தி தெரியாது. இப்போ அவர் வந்து ஃப்ரீ ஃபின்கால்னு சொல்லி ஒரு வெப்சைட், இன்னைக்கு சரி அது பாப்புலரே கிடையாது வெப்சைட். ஆனா செபி அவரோட வெப்சைட்டை ஃபாலோ பண்ணுது, அவர் போட்டிருக்க கால்குலேட்டர் அக்செப்ட் பண்ணுது செபி, நம்ம சென்னையால. அப்ப நான் 2017 அந்த வெப்சைட் நான் படிக்க ஆரம்பிக்கிறேன். ஃப்ரீ ஃபின்கால் படிக்க ஆரம்பிக்கும். என்னடா சென்னை மனுஷன் ஒரு ஆள் ஏதோ பேசுறானே, யூடியூப்ல அவரோட வீடியோஸ் எல்லாம் இருக்கு, பாக்குறேன். சீரியஸா அவர் சொல்லும் போது படிக்கும் போது தான் அந்த காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட், the 8th world wonder, காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட்னா என்னன்னு நான் அப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ரிச் டாட் புவர் டாட் புக்கை நான் வாங்கி, அதுவும் நான் தமிழ்ல தான் வாங்கினேன். ஏன்னா எனக்கு இங்கிலீஷ் அவ்வளவா படிக்க தெரியாதுங்கிறதுனால நான் தமிழ்ல வாங்கினேன். தமிழ்ல போயிட்டு எங்கெங்கே தேடி கண்டுபிடிச்சு ரிச் டாட் புவர் டாட் புக்கை வாங்கினேன். அதுலதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ரியல் அசட்னா என்னன்னு, அதுக்கப்புறம் பாசிட்டிவ் கேஷ் ஃப்ளோனா என்னன்னு. இன்னைய வரை என் அக்கௌண்ட்ல அந்த 2017 அப்புறம் எனக்குள்ள ஒண்ணு பண்ணிக்கிட்டேன். இந்த புக்கை படிச்சதுக்கு அப்புறம் என்னன்னா, பாசிட்டிவ் கேஷ் ஃப்ளோ தான் என் லைஃப்ல இருக்கணும். என்னன்னா, 500 ரூபாய் நீங்க உங்க அக்கௌண்ட்ல இருந்து போயிடுச்சு, ரெட்ல வந்துரும், டெபிட் ஆயிடுச்சு. அந்த 500 ரூபாய் அடுத்த கிரெடிட் ஆகிற வரையும் ஐ வாண்ட் ஸ்பெண்ட், அந்த சபதத்தை நான் எடுத்தேன். ஆனா 500 ரூபாய் இப்ப நான் ஸ்பெண்ட் பண்றேன், 500 ரூபாய் எனக்கு எக்ஸிட் ஆயிடுச்சு. திருப்பி இந்த 500 ரூபாய் எனக்கு வர வரையும் ஐ வாண்ட் ஸ்பெண்ட் இட். என்கிட்ட கிரெடிட் கார்டு கிடையாது, ஒரே டெபிட் கார்டு தான் இருக்கு. நாங்க வெளியில போகும்போது என்னோட வேலெட் நான் எடுத்துட்டு போக மாட்டேன். நாங்க போனா ஒன்லி பார்க் தான் போவோம். பார்க்னா நம்மளோட பூங்காக்குள்ள போறதுக்கு எந்த ஃபீஸும் கிடையாது, எதுவும் கிடையாது. உங்களுக்கு எந்த எக்ஸ்பெண்டிச்சரும் கிடையாது. நேரா போறீங்க, பியூர் ஆக்சிஜன் எடுக்கிறீங்க, குழந்தைங்களோட விளையாடுறீங்க, திருப்பி வந்துடலாம். ஆனா நீங்க ஷாப்பிங் மால் போனீங்கன்னா, அதனால நாங்க ஷாப்பிங் மால் போறது இயர்லி 1 டைம். நானும் என் மனைவி, குழந்தைகள், நாங்க போறது தீபாவளி பொங்கலுக்கு மட்டும் போவோம். வருஷத்துக்கு ஒரு ட்ரெஸ், அவ்வளவுதான். இதெல்லாம் நான் எப்போ ஸ்டார்ட் பண்ணா 2000, ஏன்னா அந்த புக்கை படிச்சதுக்கு அப்புறம் தான்.